இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியதை ரத்து செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்கினை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மனு மீது தேர்தல் ஆணையம் 4 வாரங்களில் முடிவெடுக்க உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து கடந்த மாதம் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சார்பில் பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆணையத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஒருமுறை முதன்மை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவி 5 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும் என்பதால் அதனை பொதுக்குழு தீர்மானம் மூலம் கலைத்துவிடவோ முடக்கிவிடவோ முடியாது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைப்பாளர் பதவிக்காலம் 2026 டிசம்பர் வரை உள்ளதால் அதிமுக முதன்மை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னை தீர்மானம் மூலம் நீக்கம் செய்ய கட்சியின் அடிப்படை சட்ட விதியில் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஆவணத்தின் அடிப்படையிலும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலும் இரட்டை இலை சின்னத்தின் உரிமை தனக்கானது என்றும் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். எனவே சட்டப்பூர்வ ஒருங்கிணைப்பாளரான தன்வசம் இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுகவையும் ஒப்படைக்க வேண்டும் எனவும் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவின் தற்போதைய நிர்வாகம் சட்டவிரோதமானது என்றும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அதற்கு அதிகாரம் கிடையாது என்றும் தெரிவித்துள்ள பன்னீர்செல்வம் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த பழனிசாமி தரப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரியுள்ளார். அதிமுக உரிமை தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வரும் வரை எடப்பாடி பழனிசாமி வசமுள்ள கட்சி அதிகாரங்களை தேர்தல் ஆணையம் திரும்பப் பெற வேண்டும் என்றும் மனுவில் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.